ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இந்த வாரத்தில் கூட ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதித்து வருகிறார். அல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க வந்திருக்கிறோம். இந்த காலவெளியில் கூட விசேஷமாக இந்த புனித வெள்ளியில் குட் ஃப்ரைடே நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நம்ம வந்திருக்கிற இந்த நாளில் கூட இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கேட்க போகிறோம். இன்றைக்கி ஆண்டவரை பார்த்து நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே என்னோடு கூட நீங்கள் பேசுங்க, என்னோடு கூட இடைப்படுங்க என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். இந்த நாளில் கூட வேத வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக எல்லார் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் அன்பின் கிருபைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சப்பா அந்த குட் ஃப்ரைடே நாளில் ஆண்டவரே இயேசு எங்களுக்காக மரித்தார், எங்களுக்காக ஆண்டவரே சப்பா என்ன காரியங்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாள் நாங்கள் கேட்க போகிற ஆண்டவரே இந்த நாளில் இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றி நீங்கள் தரப்படுறதுக்கான நன்றி. கருத்தில் அர்ப்பணிக்கிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, உங்களோடு கூட நீங்கள் ஏற்படுவீராங்க. கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளில் நம்மளோடு கூட அவர் இடைப்படுவார், நம்மளோடு கூட கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. இந்த நாளில் வேத வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். தேவனாய் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து பெரிய காரியங்களை இந்த நாளில் நம்ம செய்வார். இந்த நாளில் வேத வசனத்தை நம்ம எடுத்து நம்ம வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெச்சு சிறந்தார். இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் இவ்விதமாக சொல்றது, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் சொல்லப்பட்டிருக்க மிக முக்கியமான வார்த்தை என்னென்னா, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உணிந்து கொண்டு அவர் வெளிரங்க கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குற நல்ல ஒரு தலைப்பு தான். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சிலுவையில் ஒரு வெற்றியை தந்திருக்கிறாரு, சிலுவையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கதை தந்திருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இந்த நாளில் ஆண்டவர் எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம், ஆண்டவர் நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு தந்திருக்கிறாரு என்று சொல்லி சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இதில் சொல்லப்பட்டிருக்கிற மிக அருமையான வார்த்தை என்னவென்று சொன்னால், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு. ஆண்டவர் என்ன துரைத்தனங்கள் வைத்திருந்தாரு, அதிகாரங்களை கத்தர் வைத்திருந்தாரு என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதாம் இடத்துல ஒரு துரைத்தனங்கள் இருந்துச்சு, ஒரு அதிகாரங்கள் இருந்துச்சு. அந்த அதிகாரங்களை தேவன் புரிந்து கொண்டார். எப்படி புரிந்து கொண்டார் அப்படின்னா, ஆதாம் இடத்துல பெற்றுக்கொண்ட அந்த காரியங்களை ஆண்டவர் சிலுவையின் மூலியமாய் அவர் புரிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். நன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிக்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஆதாம் இழந்த அந்த மகிமையை, ஆதாம் இழந்த அந்த ஆசீர்வாதங்களை பிசாசு தன்னுடைய அதிகாரங்களையும் வல்லமைகளையும் என்ன செய்ய புரிந்து கொண்டு ஆதாமையும் ஏவாளையும் நிர்வாணிகளாக காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த ஆதாமிடத்தில் இறந்த அந்த காரியங்களை அவர் சிலுவையின் மூலமாய் அதை ஆண்டவர் நரகத்துக்கு போய் பாதாளத்துக்கு போய் அந்த காரியங்களை அவர் உரிந்து கொண்டு ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். அவர் சிலுவையில் உங்களுக்காக அவர் வெற்றி சிறந்து உங்களுக்கு ஜெயத்தை கத்த தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எத்தனை பேர் இந்த நாளில் ஆண்டவர் எனக்காக அவர் மரித்து அவர் சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார்? அவர் வெற்றி சிறந்ததுக்கான ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் சிலுவையில் மரித்தார். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஜெயத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தர் எனக்காக சிலுவையில் எனக்காக மரித்து அவர் வெற்றியை வாங்கி தந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவாங்க, சிலுவைங்கிறது பாடுகளின் சின்னம் இல்லை, சிலுவை வெற்றியின் சின்னம். இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் வந்துட்டு இருக்குது. இந்த எலெக்ஷன் நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக பேர் அநேக சின்னத்தை என்ன செய்வாங்க, வெளியிடுவாங்க. எனக்கு அந்த சின்னம், எனக்கு இந்த சின்னம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய சின்னத்தை என்ன செய்கிறாங்க, வெளியிடுறத நம்ம பார்க்குறோம், நியூஸ் மூலமாக நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் அதை காட்டில் ஒரு சின்னம் என்ன அப்படின்னா சிலுவையின் சின்னம். அந்த சிலுவை உங்களுக்காக எனக்காக மரித்து வெற்றியை வாங்கி தந்த சின்னமாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இன்றைக்கி நீங்கள்
அதாவது தோல்வி அடைந்தவர்கள் இல்லை, நீங்கள் வெற்றி அடைந்தவர்கள். எப்படின்னா சிலுவைக்கு இயேசு போனது நிமித்தமாக ஒரு வெற்றி வந்ததோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவே வெற்றியாக இருந்து அவரே உங்களுக்கு வெற்றியை வாங்கி தந்து நீங்கள் சுகமுள்ளவர்களாய், ஆரோக்கியம் உள்ளவர்களாய், சந்தோஷம் உள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஆமென். எனவே இந்த வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். கர்த்தர் எப்படி நம்மளுக்கு ஒரு வெற்றியை வாங்கி தந்தார், எப்படி ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு சுகத்தை கர்த்தர் வாங்கி தந்தார் என்று சொல்லி சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். சில காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். அப்பேற்பட்ட ஒரு காரியங்களை தேவன் நம்மளுக்கு தருவார். இன்னொரு வசனங்களை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறியப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றார். மிக முக்கியமான காரியம் ஒன்று என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு போறதுக்கு முன்பதாக சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க 6 நாட்களுக்கு பின்பு, அதாவது பஸ்கா பண்டிகை ஒன்று வரும். பஸ்கா பண்டிகை வரும் பொழுது நடக்கிற ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, என்னை மனுஷகுமாரனாகிய கிறிஸ்துவை அவங்க என்ன செய்வாங்க, சிலுவைக்கு ஒப்பு கொடுப்பாங்க. இன்னைக்கு சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது முன்னாலேயே ஆண்டவர் அறிவித்திருந்தார். ஒரு மனுஷன் சாக போகிறத யாரும் முன்னாடி சொல்லவே மாட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சாக போகிறேன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சில பேருக்கு என்னென்னா உட்காந்து அழுக வரும். ஐயோ நான் சாக போகிறேனே, குடும்பத்தை விட்டுட்டு போகிறேனே, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுகளை விட்டுட்டு போகிறேனே, ஐயோ நான் இறக்க போகிறேனே அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் இருக்கும். ஆனால் இயேசுவுக்கு முன்னாலேயே அறிவிச்சிருந்தார். என்ன அப்படின்னா, நான் சிலுவைக்கு மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுகிற நாள் வரப்போகுது. ஏன் ஆண்டவர் இதை சொல்றாரு அப்படின்னா, ஏன்னா இந்த உலகத்துல ஒரு ஜெயத்தை வாங்கி தரும்படியாய், இந்த உலகத்துல ஒரு வெற்றியை கத்த தரும்படியாய், இந்த உலகத்துல ஒரு ஜெயத்தை கத்த தரும்படியாய் அவர் இந்த உலகத்துல நான் மரிப்பதற்கு என்னை சிலுவையில் ஒப்பு கொடுப்பார். இன்னைக்கு நான் உங்களை சொல்றேன், சிலுவைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கறதுக்கான ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை நன்றாய் வாழ வைப்பதற்காக, உங்களை நன்றாய் இருக்க வைப்பதற்காக தான் அவர் சிலுவைக்கே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஆமென். இதனால் நீங்கள் சொல்லணும், கர்த்தரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்ததற்கான ஒரே ஒரு நோக்கம் நான் நன்றாய் இருப்பதற்கு. நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் அதுக்கு மாறாக இன்னொரு காரியம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்பதாக அவர் என்ன செய்கிறாருன்னா, கெத்செமனே என்கிற தோட்டத்துக்கு போய் உட்காந்து அவர் ஜெபம் பண்ணுறாரு. தனிமையில் உட்காந்து, ஏன்னா பிதாவோடு கூட உட்காந்து பிதாவோடு கூட ஒரு உறவாடுகிற ஒரு நல்ல ஒரு டைம் அவருக்கு அந்த ராத்திரியில் அவருக்கு இருந்தது. பஸ்கா பண்டிகை வருவதற்கு முன்பதாக என்ன செய்கிறாருன்னா, அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு ஹோலிடேவாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் நம்ம போன வாரம் நம்ம தியானித்தோம். அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, குருத்தோடு ஏந்தி அவங்க எல்லாரும் உன்னதத்தில் தேவனுக்கு ஓசனை என்று சொல்லி அவங்க ஆண்டவரை என்ன செய்கிறாங்க, துதிக்கிறாங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, ஆண்டவரை மையப்படுத்துகிறாங்க. அந்த ஒரு வாரத்தில் அவர் என்ன செய்கிறார், சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற நாள் அதை நெருங்கி கொண்டே இருக்கிறது. ஆமென். நடக்கிற ஒரு காரியம் என்ன, கெத்செமனே தோட்டத்தில் அவர் போய் உட்கார்ந்து அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் போய் ஜெபம் பண்ண உட்கார்ந்த அப்புறம் நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணும் பொழுது நடக்கிற ஒரு சம்பவம் அந்த இடத்துல நிகழ்ந்து காட்டுகிறது. அந்த இடத்துல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணும் பொழுது நடக்கிற ஒரு காரியம் என்னென்னா, அவர் ஜெபம் பண்ணும் பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லா பாவங்களும், செய்துட்டு இருக்கிற பாவம், செய்ய போகிற பாவம், எல்லா காரியங்களும் அவர் மேல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நீங்கள் நினைக்கலாம், என் பாவம் என்னை விட்டு போகுமா, என்னுடைய காரியங்கள் என்னை விட்டு போகுமா, எனக்கு எப்போ ஒரு விடுதலை நடக்கும், எப்போ என்னுடைய காரியங்கள் ஜெயமாய் மாறும், எப்போ என்னுடைய வியாதி நீங்கும், எப்போ என்னுடைய தரித்திரம் நீங்கும். ஒருவேளை நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த காரியங்களை மாற்றும்படியாக உங்களுக்காக அவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்ததுக்கான ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, உங்களுடைய அம்புட்டு பாவங்களும், செய்துட்டு இருந்த பாவம், செய்ய போகிற பாவம், செய்துட்டு இருக்கிற பாவம் எல்லாவற்றையும் அவர் கண்மேல் ஏற்றுக்கொண்டார். ஆமென். இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம், நான் பாவியாக இருக்கிறேன், என்னால் சிகரெட்டை விட முடியல, தண்ணி அடிக்கிறத விட முடியல, என்னால் பலவிதமான பாவங்களை விட முடியல. ஒருவேளை நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்காக தான் இயேசு சிலுவையில் அவர் மரிப்பதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். ஆமென். நீங்கள் நினைக்கணும், எனக்காக அவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் என்றால் உங்கள் மேலே அளவுக்கு அதிகமான அன்பை அவர் வைத்திருக்கிறார். அதுக்காக தான் அவர் சிலுவைக்கு போனதுக்கான காரணம். நீங்கள் நினச்சிருக்கலாம், இயேசு யாருக்கோ வந்தார், யாருக்கோ மரிச்சார். இல்லை, எனக்காக அவர் வந்தார்.
எனக்காக இந்த உலகத்தில் அவர் பிறந்தார், எனக்காக 33 வருஷம் இந்த உலகத்தில் அவர் ஜீவித்தார், எனக்காக 3 வருஷம் அவர் ஊழியம் செய்தார், எனக்காக அவர் மரித்தார், எனக்காக அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென். இத்தனை காரியங்கள் உங்களுக்காக அவர் செய்திருக்கிறார். எனவே இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நீங்கள் நினைக்கிற ஒரே ஒரு காரியம், கர்த்தர் எனக்காக அவர் மரித்திருக்கிறத நான் அறிந்திருக்கிறபடினால் என்னுடைய வாழ்க்கை அற்புதமாய் மாறும். ஆமென். அவர் பார்த்தீங்கன்னா சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு காரியம், அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கணுங்கிற ஒரு தீர்மானத்தை அவர் கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஏற்படுத்தினார். அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஏற்படுத்தினதை உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற்றி முடிக்கணும்னு கர்த்தர் ஒரு சித்தம் கொண்டிருக்கிறார். ஆமென். எனவே இதை நீங்கள் நினைக்கணும், கர்த்தர் எனக்காக அவர் மரித்திருக்கிறார், எனக்கான காரியங்களை அவர் செய்து முடித்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை இன்றைக்கே கர்த்தர் செய்வார். ஆமென். இன்னொரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் எனக்காக என்ன காரியங்களை செய்திருக்கிறாரு, எனக்கான என்ன காரியங்கள் அவர் பரிகரித்திருக்கிறார் என்று சொல்லி சில காரியங்களை நம்ம வாசித்து நம்ம ஜெபம் பண்ணி நம்ம முடிக்கணும். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். இந்த வசனத்துல வாசிக்கும் பொழுது அவர் வேத வாக்கியங்களின்படி உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவையில் உங்களுடைய பாவத்துக்காக என்னுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார். ஆமென். நீங்க நினைக்கலாம், இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, நான் அடைந்திருந்தும் உங்களுக்காக பிரதானமாக ஒப்புவித்த காரியங்கள் என்னவென்றால் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி அவர் பாவங்களுக்காக அவர் மரித்தார். உலகத்தில் இருக்கிற அம்புட்டு பாவம், ஒரு பாவம் இல்லை, 2 பாவம் இல்லை, உலகத்தில் என்னென்ன பாவங்கள் இருக்குதோ அந்த பாவங்களுக்கு பரிகாரியா எதுவுமே செலுத்த முடியல. பழைய ஏற்பாட்டு காலத்துல பாவத்தை செஞ்சுட்டா அப்படின்னா அந்த பாவத்துக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, ஆடு இருந்துச்சு, மாடு இருந்துச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புறா இருந்துச்சு, புறா குஞ்சுகள் இருந்துச்சு. இது எல்லாவற்றையும் பிரதான ஆசாரியனிடத்தில் கொண்டு போய் கொடுத்து அவன் என்ன செய்யணும், பலி செலுத்தணும். பாவங்களுக்கு தக்கதாக அதன் காரியங்கள் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி ஆகிய 5 பலி இருக்கு. இந்த 5 பலி செலுத்தினா தான் அவனுடைய வாழ்க்கையில் பாவம் நிவர்த்தி ஆகும், இல்லைன்னா நிவர்த்தியாகவே முடியாது. அதற்கு அந்த காரியங்கள், அதாவது ஆடுகளோ மாடோ புறாவோ புறா குஞ்சோ இதில் இருக்குன்னு வைங்களேன், இது பழுதற்றதாக இருக்கவே கூடாது. அது எப்படியோ பரிசுத்தமாக இருக்கும். இயேசுவானவர் உங்களுக்காக எனக்காக பாவத்துக்காக மரிச்சார் அப்படின்னா அவர் சாதனமாக அல்ல, அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருந்தார். ஏன்னா நம்மளால பரிசுத்தமாக இருக்கவே முடியாது. நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும், என்னதான் பரிசுத்தமாக இருக்கணும்னு நினச்சாலும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, பரிசுத்தமாக இருக்கவே முடியாது. அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து உங்களால் பரிசுத்தமாக இருக்க முடியாதுப்பான்னு சொல்லி அவரே பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தவர். பரலோகத்தை விட்டு என்ன செஞ்சுட்டான்னு இறங்கி வந்து உங்களுக்காக அவர் மரித்தார். உங்களுக்காக அவரே இந்த உலகத்துல மரித்தார். ஏனென்று சொன்னா நீங்க பரிசுத்தமா இருக்க முடியாது, அவர் உங்களுக்குள்ள உங்களை பரிசுத்தமாய் மாற்றி அந்த பரிசுத்த பாதையில ஆண்டவர் நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை வைத்திருந்ததுனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் பரிசுத்தமாகப்பட்டிருக்கிறோம். பாவத்தை எல்லாவற்றையும் அவர் சிலுவையில பரிகரித்து, அவர் சிலுவையில தீர்த்து முடித்து வைத்து உங்களுக்காக எனக்காக அவர் மரித்த நிமித்தமாக இன்னைக்கு நீங்களும் நானும் பாவம் இல்லாத இந்த உலகத்துல, ஒருவேளை பாவம் இருக்கிற இந்த உலகத்துல பாவம் இல்லாதவனாய் கர்த்தரை மாற்றி உங்களையும் என்னையும் சுகமாய் வாழ பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்கிறீங்க? இந்த நாளில் அப்பேற்பட்ட ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவர் விசுவாசித்து கொண்டு இருக்கிறோம். எனவே நீங்க எப்படி இருங்க, சந்தோஷமா இருங்க. ஆண்டவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றியே முடியும். ஆமென். நல்லா சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்யும். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல நாம் வாசிக்கலாம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு
ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான காரியம் என்னன்னா, அவர் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். முதலாவது அவர் பாவத்தை கர்த்தர் முழுவதுமாக ஆண்டவர் நீக்கிறவராக இருக்கிறாரு. ரெண்டாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, வேதம் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான காரியம் என்னன்னா, ஆண்டவர் அந்த பாவத்துக்கு பதிலாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, பரிசுத்தத்தை கர்த்தர் தந்து இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் உங்களோட வாழ்க்கையில சமாதானம் இல்லாத வாழ்க்கையில ஆண்டவர் சமாதானத்தை தருகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் தருகிற மிக முக்கியமான வார்த்தை என்னன்னா, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கர்த்தர் தரணும். அந்த சமாதானத்தை நீங்க உங்களோட வாழ்க்கையில சாதாரணமானவர்களாய் அல்ல, அதை காட்டிலும் ஒரு பெரிதான ஒரு சமாதானத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமே. சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான வார்த்தை என்னன்னா, அவர் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக பரலோகத்திலேயும் சரி பூலோகத்திலேயும் சரி. அதில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும். எப்படி? சமாதானத்தின் மூலமாய் ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாய் மாறிற்று. ஆமே. இந்த வாழ்க்கையில் சமாதானம் இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லைங்க, என்னோட வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, எப்போ பார்த்தாலும் சண்டை பிரச்சனை போராட்டம், என்னோட வாழ்க்கையில் எப்படி இருக்குதுன்னே தெரியல, என் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லை, குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை, குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் போராட்டம், எனக்கும் என் கணவருக்கும் ஒரு சண்டையாக இருக்குது, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் சண்டையாக இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. ஒருவேளை நீங்கள் சொன்னீங்கன்னா, இன்றைக்கு அவர் சிந்தின இரத்தத்தினால உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவோம். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? இன்னைக்கு நீங்கள் சொல்லணும், என்னோடய வாழ்க்கையில் சமாதானம் வரும். அவர் எனக்காக சிந்தின ரத்தம் இந்த பாவங்களை பரிகரித்தது என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் அவர் இந்த நாளில் அவர் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஊழியத்தில், என்னுடைய வேலையில், சகல காரியத்திலேயும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவனாய் இன்றைக்கு உங்கள் மத்தியில் அவர் இருக்கிறார். ஆமீன். அவருடைய ரத்தம் ஒவ்வொரு நாள் வீணாய் போவதல்ல, உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியான ஆக்கினியை அவர் மேல் வந்தது. வேதம் விதமாக சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினி அவர் மேல் வந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு சமாதான குலைச்சல் இருந்திருக்கு. ஆதியாகமத்திலிருந்து மணிகியா வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமாதான குலைச்சலாகவே இருக்குது. ஜனங்கள் மனம் திரும்புவாங்க, மறுபடியும் என்ன செய்வாங்க அப்படின்னா சிறைக்குள்ளே போயிடுவாங்க, மனம் திரும்புவாங்க, மறுபடியும் பாவத்துக்குள்ளே போயிடுவாங்க. இப்படி தான் இருந்துச்சு. அது எல்லாவற்றையும் மாற்றும்படியாகத்தான் கர்த்தர் இந்த உலகத்தில் அவர் ஜீவித்து அவர் வந்திருக்கார். அல்லேலூயா. நீங்கள் நினைங்க, என்னுடைய வாழ்க்கையில் அவர் இன்னைக்கு உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் என் மத்தியில் ஜீவித்திருக்கும்படியாய் அவர் மரித்தார். என்ன செய்திருக்கிறாரு? அவர் மரித்திருக்கிறார். நீங்கள் சொல்லணும், என் வாழ்க்கையில் அவர் மரித்திருக்கிற அப்படின்னால அவர் இந்த நாளில் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தே தீருவார். ஆமே. இந்த நாளில் கூட இந்த வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் நிரந்தரமாக கர்த்தர் தருவார். நீ என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லைன்னு நீங்கள் சொல்லாதீங்க. என் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கர்த்தர் என் தலைமையில கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிடும். உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தர் சந்தோஷத்தை தருவார். உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சமாதானத்தை கர்த்தர் தருவார். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை சமாதானத்தினால் நிரப்புவார். ஆமே. நல்லா சந்தோஷமா இருங்க. இன்றைக்கு அப்பேற்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்து ஆண்டவர் உயர்த்துவார். ஆமே. இன்னொரு வசனங்களை நம்ம வாசிப்போம். ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இந்த வசனத்துல வாசிக்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? அதில் சொல்லப்பட்டிருக்கு, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. மறுபடியும் இந்த பாவ காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில பாவத்துக்காக அவர் என்ன செய்திருக்கிறார் சொன்னால், ஏற்கனவே பரிகரித்து அவர் மரித்தார். அதற்கு அவர் என்ன செய்ய, தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். சிலுவைக்கு என்ன செஞ்சார்? தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து உலகத்தில் இருக்கிற 50 பாவங்களும் அவர் மேல் வந்தது நிமித்தமாக பிதாவுக்கும் அவருக்குள்ள இருக்கிற கனெக்ஷன் கட் செய்யப்பட்டது. யாராவது உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு உரிமை இருக்குது பார்த்தீங்களா?
அந்த உரிமை. நீங்கள் அப்பா இடத்துல பேசுகிறீங்க, அப்பாவோடு கூட நீங்கள் இருக்கிறீங்க. திடீர்னு அப்பா வெளியூரில் இருக்கிறாரு அப்படின்னா, அப்பா இடத்துல பேச முடியல அப்படின்னா சில குழந்தைகள் என்ன செய்வாங்க தெரியுமா? அப்பாவாக, அதாவது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, ஐயோ அப்பாட்ட பேச முடியலையே, அப்பாவோடு இருக்க முடியலையே என்கிற ஒரு வருத்தம் ஒவ்வொரு நாள் என்ன செய்து கொண்டு இருக்குன்னா இருந்து கொண்டே இருக்கும். ஐயோ அப்பா இடத்துல எப்போ பேச போகிறேன், அப்பா இடத்துல எப்போ உறவாட போகிறேன், அப்பா கூட எப்போ ஜாலியாக இருக்க போகிறேன் என்று சொல்லி ஒரு காரியங்கள் இருக்கும். ஆனால் உங்களுக்கு எனக்கு பரம தகப்பனாக இருக்கிற அவர் என்ன தெரியுமா செய்திருக்கிறார்? உங்களுக்காக எனக்காக பிதாவினிடத்தில் சேரும்படியான ஸ்லாக்கியத்தை உண்டு பண்ணுவதற்கு அவர் உங்களுடைய பாவங்களை கர்த்தர் மாற்றி, உங்களுடைய பாவங்களை முற்றிலுமாய் கர்த்தர் அகற்றி, அதை கர்த்தர் நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கணுங்கிறதுக்காக அவரே சிலுவைக்கு மரிப்பதற்கு அவர் ஒப்பு கொடுக்கறதுக்கான மாத்திரம் இல்லை. அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள்னா, நம்ம பாவிகளாக இருக்கையில் அதில் சொல்லப்பட்டிருக்குது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. அதில் சொல்லப்பட்டிருக்கிற கடைசி வார்த்தை என்னன்னா, தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை அவர் விளங்க பண்ணினார். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பின் நிமித்தமாக, உங்கள் மேலே வச்சிருக்கிற அந்த லவ், அந்த அன்பின் நிமித்தமாகத்தான் ஆண்டவர் உங்களுக்காக கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் உங்களை நினைத்தது நிமித்தமாக உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? அவருடைய நினைவில் வச்சிருக்கிறாரு. வருங்காலத்தில் என்னுடைய சந்ததி ஒன்று வெளியே வரப்போகுது. அந்த சந்ததி வருகிற நாட்களில் பாவம் இல்லாத ஒரு சந்ததியாய் மாறும், வருகிற நாட்களில் பரிசுத்தமாய் மாறும் என்கிற ஒரு காரியத்தை அவர் சிலுவை நிமித்தமாக ஏற்படுத்த நிமித்தமாக உங்களுக்கும் எனக்கும் அவர் உங்கள் மேலே வச்சிருந்த அன்பின் நிமித்தமாகத்தான் அவர் சிலுவைக்கு போனார். ஆமென். ஒரு மனுஷன் என்ன செய்றான்னா, ஒரு பொண்ணும் பையனும் 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னு வைங்க. 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவங்களுக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு லவ் பண்ணுவாங்க. உயிரை கொடுக்குற அளவுக்கு என்ன செய்வாங்க? ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஏன்னா அப்படி இருக்க என்ன செய்வாங்க அப்படின்னா, கொஞ்ச நாள் ஆன உடனே பையனும் பொண்ணும் திடீர்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வீட்டில் வந்துட்டு எனக்கு வேற ஒரு அலைன்ஸ் பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி போகிறேன்னு சொல்லி பையனோ பொண்ணோ வந்து சொல்லிட்டா நடக்கிற ஒரு காரியம் என்னன்னு தெரியுமா? அவங்களுக்காக என்ன செய்வாங்க? உயிரை கொடுக்குற அளவுக்கு எப்படியாச்சும் சில பேர் பார்த்தீங்கன்னா கையெடுத்துக்குவாங்க. கையெடுக்கிறது என்ன? நான் லவ் பண்ணுறேன், இந்த பொண்ணு என்னை விட்டுட்டு போயிடுச்சு, சில பேர் கையெடுத்துக்குவாங்க. சில பொண்ணுகளும் சரி, அந்த பையனை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி கையெடுத்துப்பாங்க. ஆனால் எவனாச்சும் உண்மையாக உயிர் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அப்படின்னா, ஒருத்தவங்க கூட உயிர் கொடுக்க மாட்டான். உண்மையாக நேசித்தவன் சில பேர் உயிர் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சில பேர் பார்த்தா லவ் பண்ணுற வரைக்கும் லவ் பண்ணிவிட்டு உண்மையை என்ன செய்வாங்க? விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம தேவன் அப்படி இல்லை. ஒருத்தர் உண்மையாக லவ் பண்ணுறாரு அப்படின்னா, விசேஷமாக சபையாகிய இந்த மனவாட்டியை அவர் முழுவதுமாக லவ் பண்ணதுனால தான் நீங்கள் உங்களுக்கு எனக்கு சிலுவையில் அவருடைய அன்பை விளங்கப்படுகிறதுக்காக அவர் மரித்தார். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது? ஏன்னா ஒரு பையனோ பொண்ணோ அவங்க என்ன செய்யலாம், அவங்களுடைய லவ் வேணால் மாறலாம், ஆனால் சபை மேலே வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக அவர் சிலுவைக்கு போய் மரித்ததுக்கான ஒரே ஒரு நோக்கம், உங்கள் மேலேயும் என் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பின் நிமித்தமாக அவர் சிலுவையின் பரியந்தம், அதாவது சிலுவையில் மரிக்கிற அளவிற்கு அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். உங்களுக்காக எனக்காக தேவன் வைத்த அன்பின் நிமித்தமாகத்தான் அவர் சிலுவையில் உங்களுக்காக மொத்த ரத்தத்தை சிந்தினார். உச்ச நிலையிலிருந்து உள்ள பாதை வரைக்கும் இருக்கிற அம்புட்டு ரத்தங்களையும் ஆண்டவர் சிந்தினார். உங்களுக்காக எனக்காக அவர் முதுகில் 39 அடிகளை அவர் வாங்கினார். 1 அடியில் 2 அடியில் 39 அடி. அதுவும் சாதாரண சாட்டை அடியில் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 கொக்கி மாதிரி இருக்கும். அந்த 5 கொக்கி ஒரு சின்ன ஊசி மாதிரி இருக்கும், நீட்டமாக ஊசியாட்டம். அந்த ஊசியாட்டம் இருக்கிற அதில் வெயிட் அடித்து இந்த முதுகில் அடித்தாங்கன்னா அதை அதாவது அடித்து பிச்சு எடுக்கும் போது அதில் சதையே பிஞ்சு வெளிவந்து, அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்காக எனக்காக அவர் என்ன செய்தார்னா பாடுகள் பட்டார். ஏன்னா நீங்கள் பாடுபடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக அவரே பாடுபட்டார். எனவே உங்களுக்காக அவரே பாடுபட்டார். நீங்கள் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்காக அவரே சிலுவைக்கு போய் அவரே பாடுபட்டார். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்பேற்பட்ட ஒரு காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நடத்திய தீர்வார். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்கிறார்? பாவத்தை முழுவதுமாய் அவர் பரிகரிக்கிறதுக்காக அவர் சிலுவையில் உங்களுக்காக அவர் மரித்தார். அல்லேலூயா.
எனவே இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்காக அவர் மரித்தார் என்பதை நீங்கள் விசுவாசிங்க. அவர் எனக்காக அவருடைய தமது அன்பையே எனக்காக முழுவதுமாக தந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் அவர் இந்த நாளில் ஒரு விடுதலையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். எனவே இந்த வார்த்தையை கேட்குற உங்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இன்னொரு வசனங்களை வாசித்து நம்ம ஜெபமணி நம்ம முடிக்கலாம். எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறதென்பதே அந்த சாட்சியாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற மிக முக்கியமான வார்த்தை என்னன்னா, இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் விதமாக சொல்லப்பட்டிருக்குது, தேவன் தமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் மரித்ததினால, இந்த பாவங்களை அவர் பரிகரித்தனால பாவங்கள், சாபங்கள், வியாதி, தரித்திரம், இல்லாமைகள், கஷ்டம், வேதனை, துன்பம் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் ஆண்டவர் மரித்தது நிமித்தமாக ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக தம்முடைய அன்பை அவர் விளங்க பண்ணுகிறது நிமித்தமாக, ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக அன்பை விளங்க பண்ணுகிறது நிமித்தமாக இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு, அவர் சிலுவையிலே மரித்தது நிமித்தம் உங்களுக்கும் எனக்கும் அவர் நித்திய ஜீவனை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம என்ன சொல்கிறோம், ராபோஜனத்தில் பங்கெடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு நாளும் ராபோஜனத்தில் பங்கெடுக்கிறதுக்கான ஒரே ஒரு காரியம் என்னன்னு தெரியுமா? இயேசு காட்டுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி, இது வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய அப்பமாக இருக்கிறதுன்னு சொன்னார். இது வாங்கி புசிங்க, இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அன்னைக்கு ஏற்படுத்தினார். சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக அவர் ராபோஜன பந்தியை ஏற்படுத்துறதுக்கான ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் நித்திய ஜீவனை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். நீங்கள் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை கர்த்தர் தந்து ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஒரு பெருத்த ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்து உங்களை ஆண்டவர் வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எனவே சந்தோஷமா இருங்க. வேதம் விதமாக சொல்லியிருக்குது, ஆண்டவர் நித்திய ஜீவனை ஆண்டவர் தருகிறார் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, அதில் சொல்லப்பட்டிருக்குது, அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறார் என்பதே அந்த காரியம். ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் ஒரு சாட்சி கொடுக்கிறார். அந்த குமாரனுக்குள்ளே இருக்கிற அந்த நித்திய ஜீவனை கர்த்தர் இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சாயலை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்து, அந்த சிலுவையில் ஆண்டவர் என்னெல்லாம் பரிகரித்தாரோ அதற்கு ஒரு நித்திய ஜீவனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென். எனவே நல்ல சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் சந்தோஷமா இருங்க. கர்த்தர் இதிலும் பெரிதான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்து உங்களை மேன்மைப்படுத்த உயர்த்துவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. நல்ல சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் இந்த நாளில் ஒரு பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வோம். எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காயும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து எங்களுக்காக மரித்து உங்களுடைய அன்பை எங்களுக்கு விளங்க பண்ணின கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா தடைகளையும் கர்த்தர் நீங்கள் முற்றிலுமாக நீங்கள் மாற்றிவிட்டதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் அபரிதமாக ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவீராக. சிலுவையில் எங்களுக்காக செய்து முடித்த அந்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, சிலுவையில் எங்களுக்காக ஆண்டவரே நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுத்து நித்திய ஜீவனுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய உங்கள் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகளையும் முற்றிலுமாய் மாற்றிவிட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தடைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றிப்படுங்க. உமக்கே எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் நிறைவே ஆசீர்வதிப்பார். இயேசு சிலுவையில் சிந்தின சகல அற்புதத்தையும் அதிசயங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. இந்த குட் ஃப்ரைடே நாளில் கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.